சைந்தவியினுடைய லைவ் இன் கான்சர்ட் மேட் வைப் ஃபெஸ்ட்ல ஆகஸ்ட் 17 அன்னைக்கு இப்பவே பேடிஎம் இன்சைடர்ல புக் பண்ணுங்க. கொட்டுக்காளி படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ட்ரெய்லர் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். எஸ், கொட்டுக்காளி திரைப்படம் பொறுத்த வரைக்கும் பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தவிர்த்து பல ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. அதே சமயத்தில் நிறைய அப்ரிசியேஷன்ஸுமே வாங்கிச்சு. அண்ட் இந்த படத்து மேலே தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு தான் இருக்குது. PS வினோத்ராஜ் அவர்களுக்கு இந்த படம் இரண்டாவது படம். இவருடைய முந்தைய படமான பெபிள்ஸ் வந்து மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா ரசிகர்கள் அவருக்கு வந்து ஒரு நல்ல இடத்த PS வினோத்ராஜ் அவர்களுக்கு மனசில் ஒரு நல்ல இடத்தையும் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நல்ல ஒரு டேரக்டராக வருவாருங்க எண்ணத்தையும் வந்து கொடுத்து வச்சிருக்காரு. அண்ட் இந்த கொட்டுக்காளி படத்தை வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல நான் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் அண்ட் அப்ளாஸ் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவர் பொறுத்த வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீமா கமர்ஷியல் சினிமா பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சமயத்துல பேரலல் சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ற விதமா இந்த மாதிரி ஒரு படம் கொடுக்கறது வந்து மலையாளம் சினிமாவோட எசன்ஸை வந்து தமிழ் சினிமால காட்டுது. அண்ட் வந்து முக்கியமான ஒரு டேரக்டர், அதாவது பேரலல் சினிமா எடுக்கிற ஒரு முக்கியமான டேரக்டரா PS வினோத்ராஜ் அவர்களும் உருவெடுத்துட்டே இருக்காரு. அது பெபிள்ஸ் மூலியமாகவும் காட்டியிருந்தாரு, இப்போ கொட்டுக்காளி ட்ரெய்லர் மூலியமாகவும் அதை காட்டியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் மேலே ஒரு எதிர்பார்ப்பு வைக்கலாங்கிறது இந்த ட்ரெய்லர் மூலியமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் இந்த ட்ரெய்லரில் நிறையா இடங்கள்ல இந்த சேவலோட மெட்டஃபர் காட்டும் போது இல்லாமல் எனக்கு அதிகமாக தோணுனது வந்து பாலு மகேந்திரா அவர்களும் அதிகமாக பேரலல் சினிமா எடுக்கிறவர் தான். சந்தியாராகம் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டியம் ஒரு அம்மா வந்து உட்காந்து ஒரு கோழி அவளோட குட்டிகளோட அப்படியே அங்கே உலாத்திட்டு இருக்கும். அதை வந்து அவங்ககிட்ட பேசுவாங்க, அந்த கோழிகிட்ட வந்து அவங்க அந்த அம்மா பேசுவாங்க, நீ என்ன இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் உங்களோட இருப்பாங்கன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு ஒரு தாய் வந்து அவங்க குழந்தைகள்லாம் பிரிஞ்சு போன சோகத்தை அந்த மெட்டஃபர் யூஸ் பண்ணி பேசுவாங்க. ஸோ இதில் ஓப்பனிங் ஷாட்லேயே இந்த கொட்டுக்காளி ட்ரெய்லரோட ஓப்பனிங் ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா ஆனாபென் வந்து ஒரு கல்லுல வந்து ஒரு சேவலை கட்டியிருப்பாங்க, அதை அப்படி பார்க்குற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இது மூலியமாகவே இந்த படம் எதை பற்றி பேச போகுதுங்கிறத ஓப்பனிங் ஷாட்லேயே அவர் காட்டிட்டாரு. விச் இஸ் நிறைய அந்த மிசோஜனிஸ்டிக் பிஹேவியர்னால லைக் விமன் பீன் அப்ரெஸ்ட் பை மென் த்ரூ ஜென்ரேஷன்ஸாக இதை பண்ணிட்டு இருக்கிறத கண்டிப்பாக இது பேசுங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அண்ட் இந்த ட்ரெய்லர் முழுசாக பார்க்கும்போதே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது ஹவு விமன் இஸ் அப்ரெஸ்ட் பை மென் அப்படிங்கிறது, அதாவது த்ரூ கல்ச்சர் மூலியமாகவும் ட்ரெடிஷன்ஸ் மூலியமாகவும். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ட்ரெடிஷன் எந்த மாதிரி எல்லாமோ ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் கல்ச்சர்ஸ் எந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து விமன்ஸை வந்து அப்ரெஸ் பண்ணிட்டு இருக்குங்கிறத காட்ட போகுது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கொட்டுக்காளி அப்படின்னா வந்து அடங்கா பிடாரி, அடம் பிடிக்கிறது, அந்த ஒரு மாதிரி அடமெண்டா இருக்கிறத தான் வந்து கொட்டுக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஊர் சைடு வந்து பிரயோகிக்கிற ஒரு ஸ்லாங். இது வந்து பெண்களை மட்டும்தான் கிடையாது, ஒரு சில டைம் ஆண்களையும் வந்து குறிக்கும். பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது தெளிவாக காட்டுறது ஆனாபென்னை குறிக்குதுங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ட்ரெய்லர் பூராவே அவங்க சட்டிலாக தான் இருப்பாங்க. ஈவன் படம் ஃபுல்லாகவே அவங்க சட்டிலாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படி ஒரு ஃபீல் தான் நமக்கு கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு இறுக்கமான ஒரு கேரக்டர் தான் ஆனாபென் பண்ணியிருக்காங்க. பட் ஷீ இஸ் கால்ட் அஸ் கொட்டுக்காளி. பிகாஸ் அதுக்கான ரீசனை நம்மளால படம் பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியும், நான் ரொம்பவே நம்புறேன். அண்ட் இந்த ட்ரெய்லர் மூலியமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ரொம்ப அட்டமெண்டா இறுக்கமா இருக்கிற ஆனாபென்னால சுத்தி நடக்கிறவங்களால அந்த பிளே நடக்க போகுதுங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. பிகாஸ் இது வந்து ஒரு ரோட் டிராவல் திரைப்படமா இருக்குங்கிறது இந்த ட்ரெய்லர் மூலியமா அசியூம் பண்ணப்படுது. பிகாஸ் நீங்க அந்த ஃபுல்லாவே அந்த டிராவலை தான் காட்டுறாங்க, அவங்க போற இடத்துக்கான டிராவலை தான் காட்டுறாங்க. ஸோ இது இட்ஸ் கோனா பி ரோட் மூவிங்கிறது இது மூலியமா புரிஞ்சுக்க முடியுது. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ரெண்டு விஷயத்தை பத்தி முக்கியமா பேசணுங்கிறது என்ன ஏர்ஜ் பண்ண விஷயம் வந்து ஒன்னு சவுண்ட் டிசைன் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது சூரன் அண்ட் அழகிய குத்தன் பண்ணியிருக்காங்க இந்த சவுண்ட் டிசைன் ஒர்க்கை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த சேவல் கத்துற சவுண்டை வந்துட்டு நிறைய விஷயத்த ரொம்ப அழகா இருந்தது. அந்த சவுண்ட் டிசைன் கேட்கும் போதே அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் அதை மிக்ஸ் பண்ண விதம், இந்த ட்ரெய்லரில் அதை காட்டின விதம், அந்த சேவல் கத்துறது, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஃப்ளோ ஆஃப் வாட்டர் போகிறது, ஒருத்தர் வாயில் போட்டு அந்த தண்ணி துப்புறதை வச்சு மிக்ஸ் பண்ணது, எல்லாமே அந்த மிக்சிங் ஒர்க்காக இருக்கட்டும், அதை யூஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், இந்த ட்ரெய்லரை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு காட்டுது. எக்ஸ்ட்ராவாக ஒரு பிஜிஎம் எஃபர்ட் போடாமல் இந்த சவுண்ட் டிசைன் மூலியமா SFX மூலியமா இதை காட்டினதுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான தாட் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் சினிமோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்தது. சக்திவேல் அவர்கள் தான் இதுக்கு டிஓபி பண்ணியிருக்காரு. அவர் அவ்வளோ நல்லா இந்த விஷுவல்ஸை வந்து காட்டியிருக்காரு. விச் மேக்ஸ் அஸ் திங்க் ஏதோ ஒரு நார்மலாக அந்த ஒரு படம் பார்க்குற ஃபீல் இல்லாமல் அது கூட இருக்கிற ட்ராவலில் வந்து இந்த படம் காட்டுங்கிறத நம்மளால நம்ப முடியும். இந்த படத்தில் ரெஜிஸ்டர்ட் ஃபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய அண்ட் ஆனாபென் மட்டும்தான் இருப்பாங்க. அதை தவிர்த்து எல்லாருமே வந்து அந்த ஊர்க்காரங்க அப்புறம் வினோத்ராஜோட சொந்தக்காரங்க தான் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. உனக்கு எப்படிடா தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ஆனாபென் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. சூரியன் நான் மட்டும்தான் அந்த இடத்துல ஆர்டிஸ்டாக இருந்தோம், மற்ற எல்லாருமே வந்து வினோத்ராஜ் அவங்களுடைய சொந்தக்காரங்க, அந்த ஊர்க்காரங்க தான். ஸோ இன்னும் அவங்களோட பழக பழக அந்த கல்ச்சர் எனக்கு இன்னும் வந்து ஈஸியாச்சு, அதை ரொம்ப ஈஸி பண்ணி கொடுத்தது அப்படிங்கிறத அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஏன் அங்கே இருக்கிறவங்க அவங்கள மீனாக தான் கூப்பிடுவாங்கங்கிறதையுமே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஆனாபென் ரியலாகவே ஒரு கேரக்டராக
நம்மளால வந்து அந்த ஊர்க்கார பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது நம்ம ஊர்க்கார பொண்ணுப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. கண்டிப்பா சூர்யா அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இதுலயும் நிலைச்சு நிற்கும் அப்படின்னு நான் ரொம்பவே நம்புறேன். பிகாஸ் இஸ் தொடர்ந்து கிவிங் பேங்கர்ஸ், அதாவது விடுதலையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கருடா இருக்கட்டும், இப்போ வந்து கொட்டுக்காளி ட்ரெய்லர் பார்க்கும்போதுமே ஃபீல் ஆகுது. நிறைய அந்த வாய்ஸ் மாடுலேஷன்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வரும்போது எந்த மாதிரி இருக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த ட்ரெய்லர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி வீடியோ சந்திக்கிறேன். Until then, this is விஜய் பிராணேஷ் signing off.